இந்த வீடியோவில் 12th NCERT கெமிஸ்ட்ரி கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் சாப்டர்லேருந்து ஒன் ஆஃப் த எக்ஸசைஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ல டீகம்போசிஷன் ஆஃப் சல்ஃபோனைல் குளோரைட் இன்டு சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் குளோரின் கேஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை சம் எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கால்குலேட் பண்ணா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் when total pressure is 0.65 atmosphere and reaction follows first order கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் டேட்டாஸ் வச்சு ரேட் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி இந்த டோட்டல் ப்ரெஷர் யூஸ் பண்ணி SO2Cl2 ஓட ப்ரெஷர் கால்குலேட் பண்ணும். இந்த டூ வேல்யூஸும் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நமக்கு கிடைச்சிரும். இப்போ நம்ம இந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தியோரிட்டிக்கலா நம்ம டோட்டல் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ T is equal to 0 செகண்ட்ல டோட்டல் ப்ரெஷர் of this reaction is 0.5 atmosphere கொடுத்திருக்காங்க. At T is equal to 0 செகண்ட்ல only SO2Cl2 மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனோட ப்ரெஷரை நம்ம 0.5 atmosphere எடுத்துக்கலாம். அந்த டைம்ல SO2 and Cl2 ஃபார்ம் ஆயிருக்காது, அதனால 0ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் at T is equal to any time, அப்போ இந்த SO2Cl2 டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அட் த சேம் டைம் SO2 and Cl2 இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் ஆகிற ப்ரெஷரை நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ டிக்ரீஸ் ஆகிற ரியாக்டன்டோட ப்ரெஷர் 0.5 மைனஸ் எக்ஸ், இன்க்ரீஸ் ஆகிற ப்ராடக்ட்ஸோட ப்ரெஷர் எக்ஸ். ஸோ அப்போ இங்கே எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் இன்க்ரீஸ்ட், இங்கேயும் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் இன்க்ரீஸ்டு. இப்போ இந்த ரியாக்ஷன் மிக்சரோடைய டோட்டல் ப்ரெஷர் தியோரிட்டிக்கலாக கால்குலேட் பண்ணுறதுக்கு ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்ஸோடைய ப்ரெஷர்ஸை ஆட் பண்ணும் at T is equal to சம் டைமில். அப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோன்னா இந்த மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். நமக்கு கிடைச்சிருக்கிறது 0.5 ப்ளஸ் எக்ஸ். டோட்டல் ப்ரெஷர் தியோரிட்டிக்கலாக கால்குலேட் பண்ணிக்கோம் இல்லையா, இதை ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ரெஷர் மைனஸ் 0.5ன்னு கிடைக்கும். ப்ரெஷர் ஆஃப் SO2Cl2 at T டைமில் நம்ம இந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்லேருந்து எடுத்திருக்கோம் 0.5 மைனஸ் எக்ஸ். இங்கே இந்த எக்ஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1 மைனஸ் பிடின்னு கிடைக்கும், அதாவது 1 மைனஸ் டோட்டல் ப்ரெஷர். இங்க T is equal to 100 செகண்ட்ல total pressure of the reaction mixture is 0.6 atmosphere கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த வேல்யூவை இங்க சப்ஸ்டியூட் பண்ணும். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா pressure of SO2Cl2 at T is equal to 100 செகண்ட் கிடைச்சிரும். அந்த வேல்யூ என்ன வருது? 0.4 atmosphere நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ரியாக்ஷன்ல P0 வேல்யூ, அதாவது pressure of SO2Cl2 at T is equal to 0 செகண்ட் கொடுத்துருக்காங்க. இது P0 வேல்யூ வச்சுக்கலாம். அதே மாதிரி pressure of SO2Cl2 at T is equal to 100 செகண்ட் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கோம். இந்த ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபாலோ ஆகுதுன்னு ஆல்ரெடி கொஸ்டின்ல இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்து P0 PT at T is equal to 100 செகண்ட்ல தான் நம்ம இதை கால்குலேட் பண்ணிக்கோம் இல்லையா. ஸோ அதனால இந்த வேல்யூஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இங்க log 0.5/0.4 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம 5/4 எடுத்துக்கலாம், இல்லை அப்படியே கூட நம்ம வச்சு கால்குலேஷன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க நான் 5/4 எடுத்துக்கிறேன். ஏன்னா போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 10ஆல மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 2.303 டிவைடட் பை 100 log 5/4ன்னு கிடைக்கும். இந்த log 5/4 log 5 minus log 4ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒன் ஆஃப் த லாகரிதமிக் ஃபார்முலா log a by b is equal to log a minus log b. நெக்ஸ்ட் இந்த log 5 log 4 வேல்யூஸ் லாகரிதமிக் டேபிள்ல பார்க்கணும். இங்க லாகுக்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்கிறதுனால நம்ம இதுக்கு 0 பாயிண்ட்னு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி 5க்கு அப்புறம் எந்த நம்பரும் இல்லாதனால 50ல 0 பாருங்க, என்ன வேல்யூ இருக்கு? 6990 இருக்கு. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி log 4க்கும் 4ல 1 டிஜிட் நம்பர் இருக்கிறதுனால 0 ஸ்டார்ட் பண்ணணும். 0 பாயிண்ட்னு வச்சுட்டு 40ல 0 பார்க்கணும். ஏன்னா எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ, லாகுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அந்த டிஜிட்ஸ்லேருந்து ஒரு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி பாயிண்ட் வச்சு நம்ம லாகரிதமிக் டேபிளில் பார்க்கணும். ஸோ இதில் வந்து 4 இருக்கு. ஸோ அதனால 40ல 0 பாருங்க, 6021 இருக்கு. ஓகே, இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு 0.0969 கிடைச்சிருக்கு. இந்த வேல்யூஸ் சிம்பிளிஃபை பண்ணணும்.
ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஹோல் நம்பரா மாற்றணும். இல்லை 4 டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால 10 to the power of -4 எடுத்துட்டோம்னா நம்ம இதை ஹோல் நம்பரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 10 to the power of -4 divided by 100 சிம்பிளிஃபை பண்ணோம்னா 10 to the power of -6 கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த 2 வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். எப்போவுமே ஆன்சர் வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூஸில் தான் இருக்கணும். ஸோ அதனால ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் வந்து ஒரு ஹோல் நம்பர் பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து லெஃப்ட் சைடில் 3 டிஜிட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா இப்போ லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுறப்போ இங்கே 10 to the power of -6 + 3 எடுத்துக்கோங்க. ஓகே, அப்போ 2.232 into 10 to the power of -3 per second. இப்போ இந்த ரியாக்ஷனுடைய ரேட் கான்ஸ்டன்ட் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. Next, rate of the reaction calculate பண்ணதுக்கு pressure of SO2Cl2 at total pressure is 0.65 calculate பண்ணோம். ஆல்ரெடி இந்த வேல்யூ நம்ம derive பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதில் total pressure வேல்யூ நம்ம substitute பண்ணி given total pressure value substitute பண்ணி simplify பண்ணோம்னா 0.35 atmosphere கிடைக்கும். ஸோ pressure of SO2Cl2 is 0.35 atmosphere when total pressure of the reaction mixture is 0.65 atmosphere. Next, rate of the reaction calculate பண்ணோம். அதுக்கு rate constant நம்ம calculate பண்ணிக்கோ. அதே மாதிரி pressure of SO2Cl2 at 0.65 atmospheric pressureல 0.35 atmosphere நமக்கு கிடைச்சிருக்கு. இதுவும் calculate பண்ணி வச்சிருக்கோம். இப்போ rate of the reactionல நம்ம இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2 வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ண 0.7812 into 10 to the power of -3 atmosphere per second நமக்கு கிடைச்சிருக்கு. இது எப்பவுமே ரிசல்ட்ஸ் எப்பவுமே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால இந்த டெசிமல் பாயிண்ட்டை ரைட் சைடுக்கு நம்ம மூவ் பண்ணோம். ரைட் சைடு மூவ் பண்ணுறப்போ நமக்கு -1 இங்கே ஆட் பண்ணிக்கணும். அப்போ 7.812 into 10 to the power of -4 atmosphere per second. இதுதான் இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அட் கிவன் கண்டிஷனில் நமக்கு கிடைச்சிருக்கு. இதான் இதோட ஆன்சர்.